வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணப்போவது வருடத்தின் மிக முக்கியமான பௌர்ணமிகளில் ஒன்றான சித்திரை பௌர்ணமி. ஏன் இந்த பௌர்ணமி இவ்வளவு விசேஷம்? இன்று நாம் செய்யும் ஒரு சிறிய வழிபாடு நம்முடைய கர்ம வினைகளை எப்படி குறைக்கும்? சித்திரகுப்தருக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? இது போன்ற பல ரகசியங்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்போதுதான் எந்த ஒரு முக்கியமான தகவலையும் நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். சித்திரை பௌர்ணமி மகிமை. சித்திரை மாதம் என்பது தமிழ் வருடத்தின் முதல் மாதம். இந்த மாதத்தில் வரும் பௌர்ணமி மிகவும் ஆற்றல் வாய்ந்தது. நிலவு பூமிக்கு மிக அருகில் முழு பொலிவுடன் இருக்கும் காலம் இது. ஆன்மீக ரீதியாக பார்த்தால் நம் மனதை கட்டுப்படுத்தும் சந்திரன் இன்று உச்சம் பெறுகிறார். அதனால் இன்று நாம் செய்யும் தியானம், மந்திர ஜபம் மற்றும் தான தர்மங்கள் மற்ற நாட்களை விட 1000 மடங்கு பலனை தரும். யார் இந்த சித்திரகுப்தர்? சித்திரை பௌர்ணமி என்றாலே நமக்கு முதலில் நினைவுக்கு வருவது சித்திரகுப்தர் தான். யமதர்ம ராஜாவின் கணக்கு பிள்ளையான இவர் மனிதர்களாகிய நாம் செய்யும் ஒவ்வொரு புண்ணியத்தையும் பாவத்தையும் ஒரு ஓலைச்சுவடியில் குறித்து கொள்கிறார். இவரை ஏன் இன்று வணங்க வேண்டும்? சித்திரை பௌர்ணமி அன்றுதான் சித்திரகுப்தர் அவதரித்தார் என்று புராணங்கள் சொல்கின்றன. இன்று நாம் அவரை மனதார வேண்டிக் கொண்டால் நாம் அறியாமல் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைப்பதோடு இனிவரும் காலங்களில் நற்செயல்கள் செய்ய அவர் நமக்கு நல்வழி காட்டுவார். வழிபாடு செய்யும் முறை. இன்று மாலை 6 மணி முதல் 8 மணி வரை வழிபாடு செய்ய மிக சிறந்த நேரம். உங்கள் வீட்டு பூஜை அறையில் சித்திரகுப்தர் படத்தை வைக்கலாம். படம் இல்லை என்றால் ஒரு விளக்கை ஏற்றி அவரையும் நிலவையும் நினைத்து கொள்ளலாம். அவருக்கு பிடித்தமான சித்திரான்னம், எலுமிச்சை சாதம், தேங்காய் சாதம், தயிர் சாதம் போன்றவற்றை நிவேதனமாக படைக்கலாம். முக்கியமாக கையில் ஒரு காகிதம் மற்றும் பேனா வைத்துக்கொண்டு இன்று முதல் நான் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டு ஒரு சிறிய தானம் செய்வது மிக சிறப்பு. இன்று தானம் செய்வது உங்களுடைய கர்ம வினைகளை குறைக்கும். குறிப்பாக ஏழைகளுக்கு உணவு வழங்குதல், முக்கியமாக மோர் அல்லது பானகம் கொடுத்தல். அடுத்ததா, படிக்கும் மாணவர்களுக்கு பேனா, பென்சில் அல்லது புத்தகங்களை தானமாக தரலாம். சித்திரகுப்தர் கணக்கு எழுதுபவர் என்பதால் கல்வி உபகரணங்களை தானம் செய்வது உங்கள் வம்சத்திற்கே புண்ணியத்தை தரும். நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள். அனைவருக்கும் இனிய சித்திரை பௌர்ணமி நல்வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.